அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான நெடுவினா அப்படின்றது பார்க்க போறோம். என்ன நெடுவினா அப்படின்னா, மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. அதாவது சோழ நாட்டுடைய வளம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த ஒரு நெடுவினா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நெடுவினா. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, யானைகள் பிணிக்கப்படுது. அதாவது யானைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சங்கிலியால கட்டப்படுது, யானைகள் பிணிக்கப்படுது. மக்கள் யாரும் அங்க பிணிக்கப்படுறதில்லை. அதாவது சோழ நாட்டுல மக்கள் யாரும் பிணிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க சிலம்புகள் வந்து புலம்புது. சிலம்புகள் அப்படின்னா அந்த கார் சிலம்பு எடுத்து நீங்க கட்டிட்டு ஆடுனீங்க அப்படின்னா அதுல இருந்து சவுண்டுகள் அப்படின்றது வருது. அந்த சவுண்ட் வரது என்ன சொல்றாங்க அப்படின்னா புலம்புது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிலம்புகள் புலம்பப்படுது. மக்கள் யாரும் சோழ நாட்டுல மக்கள் யாரும் புலம்பப்படுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அங்க இருக்கக்கூடிய சோழ நாட்டுல அங்க ஓடக்கூடிய அந்த ஓடைகள் அப்படின்றது கலக்கமடையுது. அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் மூலியமாகவும் அங்க இருக்கக்கூடிய அந்த சேறு சகதிகள் மூலியமாகவும் அந்த ஓடைகள் அப்படின்றது கலக்கமடையுது. ஆனா மக்கள் யாரும் கலக்கமடைகிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க மாங்காய்கள் வடுபடுது. ஆனா மக்கள் என்னைக்குமே வடுபடுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மலர்கள் பறிக்கப்படுது. அந்த ஒரு சோழ நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா மலர்கள் அப்படின்றது பறிக்கப்படுது. ஆனா மக்களுடைய உரிமைகள் அப்படின்றது என்னைக்குமே பறிக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அங்க இருக்கக்கூடிய சோழ நாட்டுல கொடிய விலங்குகள், அங்க இருக்கக்கூடிய சோழ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டுல பார்த்தோம் அப்படின்னா கொடிய விலங்குகள் அப்படின்றது இருக்கு. ஆனா மக்கள்ல யாருமே கொடியவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வண்டுகள் கல் உண்ணுது. அதாவது கல் அப்படின்னா போதை பொருள் அப்படின்னு அர்த்தம். அந்த வண்டு என்ன பண்ணுதான், அந்த தாமரை மலர்க்கக்கூடிய தேனை உண்ணுது. அதுக்கு எப்படி இருக்காம், போதை பொருளை அருந்துற மாதிரி இருக்கு. அப்போ வண்டுகள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த போதை பொருளை அருந்துது, கல்லை உண்ணுது. ஆனா சோழ நாட்டுல மக்கள் யாரும் கல்லை உண்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து மூங்கில்ல வெறுமை உண்டு. மூங்கில்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணுக்களுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா வெறுமை அப்படின்றது இருக்கும். ஆனா மக்களுடைய மனசுல என்னைக்குமே வெறுமை அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைக்கல்ல, அதாவது வயல்ல வைக்கோல் போர் இருக்கு. நம்ம நார்மலா யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைக்க போர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வயல்ல பார்த்தோம் அப்படின்னா வைக்கோல் போர் அப்படின்றது இருக்கு. ஆனா சோழ நாட்டுல என்னைக்குமே போர் அப்படின்றது இன்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து மலையில இருள் இருக்கு. ஆனா மக்கள் யாரும் வறுமையில இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ராஜராஜ சோழன் தெய்வத்துக்கு தெய்வமாகவும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் மகனுக்கு மகனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி முடிச்சிங்க அப்படின்னா இந்த நெடுவினாக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.